நீங்க ஆரம்பிங்க. அம்மா நிச்சய பத்திரிகை வாசிச்சுலாமா? நாராயணன் லட்சுமி அவர்களின் பேத்தியம், சுந்தரம் காயத்ரி அவர்களின் குமார்த்திகள் லட்சுமி சுவாதிக்கும், கோவிந்தராஜ் காமாட்சி அவர்களின் பேரன்களும், ராஜேஸ்வரி சந்திரன் அவர்களின் குமாரர்கள் கல்யாண் அஜய்க்கும் நிறைந்த வெள்ளிக்கிழமை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் நிச்சயிக்கப்படுகிறது. மேற்படி திருமணம் சகலமும் கலந்து ஆலோசித்து பின்னர் முடிவு செய்யப்படும். சுபமஸ்து. ஐயரே, என்ன தேதி சொல்லாம போறீங்க? அம்மா தான் தேதி இல்லாம பத்திரத்தை வாசிக்க சொன்னா. என்ன ராஜேஸ்வரி, ஏன் இப்படி? இல்லங்க, அதுக்கு முகூர்த்த நாள் பார்க்கணும். நம்ம கோயம்புத்தூர் சாமி வரணும், நிறைய வேலை இருக்குல்ல. நாம அவரை கேட்காம எந்த முடிவும் எடுத்தது இல்லல்ல. அது சரி ராஜேஸ்வரி, ஆனா தேதி இல்லாம எப்படி? தேதி இல்லன்னா என்ன, நாம ஃபிக்ஸ் பண்றது தானே. ஆமா ஆமா, கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு அம்மா தானே ஃபிக்ஸ் பண்ணணும். பா, அம்மா எல்லாம் சரியாதான்ப்பா பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும்பா. சரிப்பா. ஐயரே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்க வேண்டியதுதான். ஆமா, பொண்ணுங்க சார்பா தட்டை யாரும் மாத்திக்க போறா? ஐயரே, பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. மூத்த பொண்ணு லட்சுமி தான், பேசாம அவங்க கிட்டே கொடுத்துருங்களேன். கல்யாண பொண்ணு கையிலையா? அது எப்படி கொடுக்க முடியும்? வேற என்னதாங்க பண்றது? பொண்ணுங்க சார்பா யாரும் இல்லைனாலும் அவளுக்கு தெரிஞ்சவ யாராவது வாங்கிக்கலாமோனோ? என்ன யாருமே இல்லையா? நான் இருக்கேன். அவங்க என் மருமக இல்ல, மக. அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப மாத்திக்கலாம். சரி, இந்தாங்கம்மா. தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. என்ன யோசிக்கிற ராஜேஸ்வரி? என்னாச்சு? நான் பண்ணது தப்பா? இல்லங்க, நான் அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். நீங்க அதை செஞ்சு காட்டிட்டீங்க. நான் செய்யலல்ல, அந்த கில்ட்டி தான்.